நீங்க சொல்லியிருந்தீங்க அழிவுகள் வந்து 2024 விட 2025 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டிசம்பர் மாதம் பெய்ய வேண்டிய மழை ஆகஸ்ட், ஜூலைல பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உயிர் சேதம் அதிகப்படியாக தமிழ்நாட்டுல இருக்குமா 2025? 2025 பொறுத்த வரைக்கும் உயிர் சேதம் மழையாலேயோ வெள்ளத்தாலேயோ உயிர் சேதம் இயற்கை சீற்றத்தாலேயோ உயிர் சேதம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை வந்து உயிர் சேதம் இருக்கணும்னப்போ நிறைய இப்போ நான் மட்டும் இல்லை, நிறைய ஆன்மீகவாதிகள், நிறைய சாமியார்கள், நிறைய இந்த மாதிரி மாந்திரிக இதுல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உலக சுபிட்சத்துக்காக அதுக்குண்டான இந்த மழை வலைன்னா நம்ம அதுக்குண்டான பிரார்த்தனை பண்றோம். இப்போ உலகத்துல நடந்து இருக்க போற இதுக்கெல்லாம் வந்து உலகம் சுபிட்சமா இருக்கும், அமைதியா இருக்கணுங்கிற உண்டான யாகங்களை அடிக்கடி செஞ்சிருக்காங்க. நம்ம கூட நம்ம மந்திராலயத்துல நம்ம இப்போ இந்த வருஷம் இந்த மாதிரியான பாதிப்பு வரக்கூடாது, ஈழத்தமிழர்கள் அந்த வாழ்க்கையில மறுமலர்ச்சி வரணும் அப்படிங்கறக்காண்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம யாகம் பண்றது வழக்கம். இப்போ இந்த இயற்கை சீற்றத்தாலேயோ மழை வெள்ளத்தாலேயோ அழிவு வருமானம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். வராகிய அவகிட்ட நான் வச்சுக்கிற கோரிக்கை உலகம் சுபிட்சமா இருக்கணும்னு அது நம்ம மந்திராலயத்தில் அடிக்கடி அதுக்கு உண்டான யாகம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இதை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். கடவுள் நினைச்சா உலகத்துல எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது அந்த மாதிரியான ஒரு உயிர் இழப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறத நம்மளோட எண்ணம். இந்த விஷயத்தை தெரிஞ்சு அரசு இயந்திரங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா முன்னேற்பாடா இருந்தாங்கன்னா நல்லதே நடக்கும். அது இப்ப மக்களுடைய கருத்துக்கு நம்ம வரலாம் சார். 2025ல எல்லாரும் வந்து ராசி பலன்கள் பார்ப்பாங்க கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும், எந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் வந்து எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இது வரைக்கும் படாத கஷ்டங்கள், அதாவது வாழ்க்கையில இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் யாரு சுபிஷமா எந்த நட்சத்திரக்காரர்கள் சுபிஷமா இருப்பாங்கன்னாக்கா, திருவாதிரை நட்சத்திரம், மிதன ராசியில திருவாதிரை நட்சத்திரம், அப்புறம் துலா ராசியில சுவாதி நட்சத்திரம், அப்புறம் தனுசுல மூல நட்சத்திரம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருடம் 2025ல திருவாதிரை, சுவாதி, மூல நட்சத்திரக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில ஒரு பொன்னான காலம். இவங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த 2025ல ஒண்ணுமே இல்லாம போயிடும். இவங்க நினைச்சது அத்தனையுமே இந்த 2025ல இவங்களால சாதிக்க முடியுமா? கண்டிப்பா சாதிக்க முடியும். இந்த 3 திருவாதிரை, சுவாதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம், இவங்க இந்த 2025 ராஜபோக வாழ்க்கை யார் வாழ்வாங்கன்னா இவங்க தான் வாழ்வாங்க. 2025 இவங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம். நிலமுழங்கு வாங்கி வாழ்க்கையில இந்த ஒரு வருடத்துல கண்டிப்பா நல்லபடியா செட்டில் ஆகலாம். கண்டிப்பா. நீங்க வந்து மூல நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரொம்ப வந்து அவர்கள் எங்க போனாலும் அந்த இடம் நல்லா இருக்காது. அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு புகுந்த இடத்துக்கு நாங்க போனாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து அம்மா, அப்பா இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வீடு போன இடம் வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் வந்து மூல நட்சத்திரத்த வந்து வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நீங்க இப்போ சொல்லிறீங்க 2025ல ரொம்ப நல்லா இருப்பாங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இப்போ 2025ல வந்து இப்ப யாருமே இந்த பர்டிகுலரா இந்த ராசி நட்சத்திரம், நான் ராசியத்தான் பொதுவா பேசிருப்பாங்க, நட்சத்திரத்தை யாரும் சொன்னது கிடையாது. நம்ம சொன்ன திருவாதிரை, சுவாதி, மூலம் வந்து இந்த 2025ல சுபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவா என்னன்னா வந்து மூல நட்சத்திரம் வந்து அந்த ஒரு கெடுபலனுக்கு உரியது, இல்லைன்னா வந்து மாமனார் மாமியாருக்கு ஆகாது, அப்புறம் இப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இப்ப அதைத்தான் நீங்க சொல்றீங்க. இப்ப அது இந்த மூல நட்சத்திரத்தை மட்டும் சொல்றது கிடையாது. கடக ராசியில ஆயில்ய நட்சத்திரத்தையும் சொல்லுவாங்க, இவங்க மாமியாருக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த மூல நட்சத்திரமோ இல்ல இது நம்ம கடகராசியில வந்து ஆயில்ய நட்சத்திரமோ இல்லைன்னா இந்த நாகதோஷமோ இல்ல இந்த செவ்வாய் தோஷமோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம மனசுல வந்து எல்லாத்தையும் விதைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து தோஷம் உள்ளது, இல்ல தோஷம் உள்ள நட்சத்திரங்கள், இவங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது மூல நட்சத்திரம் இருந்தாக்கா அவங்கள வந்து மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாதும்பாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரனை கட்டினாக்கா மாமியார் இருக்காத வீட்டுல பொண்ணு எடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. எந்த நட்சத்திரத்துக்கும் தோஷங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது மூல நட்சத்திரமோ ஆயில்ய நட்சத்திரமோ இன்னும் ஒரு சில இப்போ நம்ம இவர் மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரமோ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு சிலது, அதாவது செவ்வாய் உச்சம் பெற்ற ராசிக்காரர்கள் இவங்க நட்சத்திரக்காரங்க இவங்களுக்குலாம் என்னன்னா ஒரு சில ஒரு
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயத்துல வந்து அவங்களுக்கு அதீத அதாவது ஒரு பவர் எனர்ஜி இருப்பாங்க. இப்போ செவ்வாய் உச்சம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கண்டிப்பா கோபம் அதிகமா இருக்கும். அவங்க வந்து மேசராசிக்காரங்க. சில பேர் மேசராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் அஸ்வினி நட்சத்திரம்லாம் சொல்லவே வேண்டாம். அதுவும் உச்சம் இருந்தாங்க, செவ்வாய் உச்சமா இருந்தாங்கன்னா, சொல்லவே வேண்டாம். கோபம் தான் அதிகமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையே கோபத்தினால தான் அழிஞ்சு போகும். அதே மாரி மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொன்னும் தோஷம் இருந்ததுனா என்ன பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, எ இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு பாசம் அதிகமா காட்டுவாங்க. ஒருத்தங்க வந்து அ ஒவ்வொரு இந்த இந்த மாரி ஒவ்வொரு இத நான் அத பர்ட்டிகுலரா சொன்னா அது நாளைக்கு அது பேசும்படு பொருளாயிரும். அ பாசத்துக்கு, இல்ல சொத்துக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி ஒரு இத வச்சுக்கங்களேன். அந்த இதுல அவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல உங்களுக்கு பிரியாணி அதிகமா பிடிக்கும். அம் அ இத வந்து அ அந்த அத சொல்ற விதத்த சரியா சொல்லாம, இப்போ இப்போ அத ஓப்பனா உடைச்சு பேசணும்னா, இப்போ அதாவது மூல நட்சத்திரமும் சரி, ஆயில்ய நட்சத்திரமும் சரி, ஒரு சில விஷயத்துல வந்து அவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். இதத்தான் வந்து தோஷங்கிறாங்க. எந்த நட்சத்திரத்துக்கும் தோஷங்கிறது செவ்வாய் தோஷங்கிறது ஒண்ணு கிடையாது. அ அதாவது இதுக்கெல்லாம் வந்து நம்ம தோஷம்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்த தேடி ஓடிட்டு இருக்கிறது போல, கடவுள சரணாகதியாகுங்க. உங்களோட பிரச்சனை சரியாகும். மூல நட்சத்திரத்துக்காரங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. மூல நட்சத்திரக்காரங்கள பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கக்கூடாது. இந்த மாரி எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமானது. இன்னைக்கு நெறைய பேர் மூலச்சர நட்சத்திரக்காரங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நெறைய பேர் நல்லா இருக்காங்க. இந்த வாதங்கிறது ஒரு பிற்போக்குத்தனமானது. அத தூக்கி அ ஓரம் வச்சிடலாம். அப்புறம் என்ன சில பேர் வந்து எனக்கு நாகதோஷம் இருக்கு, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, எனக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு. இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, உங்க பொழப்ப பாருங்க. கடவுள நம்புங்க. மத்தபடி இந்த தோஷம் எனக்கு அப்படின்றத எந்த நட்சத்திரமும், எந்த ராசிக்கும் தோஷங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால அத உட்டுருங்க. அதுக்கு பதிலா கடவுள நம்புங்க. தினமும் வராகிக்கு விளக்கு போடுங்க. உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், அவ பார்த்துக்குவா. இதுக்கு மேல ஒரு பெரிய சக்தி, டூல் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. 2025ல எந்தெந்த ராசி, எந்தெந்த நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2025ல எந்த ராசி ரொம்ப கஷ்டப்படும்? அவங்க வந்து எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சா அவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க அப்படின்றத இப்போ 2025 பொறுத்தவரைக்கும் எந்த ராசிகள் நெறைய கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, இந்த 7 சனியோட பாதிப்பு உள்ளதுதான். அதான் மீன ராசி சொல்லவே வேண்டாம். இப்பதான் மிதுன ராசி இப்போ அதுல வந்து மீண்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. இவங்க அதாவது மீனம், கடகம். இப்போ மகரம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முடிய போறதுல அப்பா விட்டா சேருடா அப்படிங்கிற இதுல இருக்காங்க. ஆ விருச்சகம். இது கூட சேர்த்துக்கலாம். விருச்சகமும் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு உண்டான இருக்கு. விருச்சகத்த பொறுத்தவரைக்கும், அவங்க கொஞ்சம் வாய்ஜாலங்கள குறைக்கிறது நல்லா இருக்கும். கடகராசிய பொறுத்தவரைக்கும், எதிரிகள சம்பாதிச்சுக்காம ஓரளவுக்கு அனுசரிச்சு போனாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கும். துரோகத்தால வீழ்த்தப்படுறதுக்கு கடகராசிக்காரர்கள் அது நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2025ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க டெய்லி நவகிரகங்கள சுத்தி வந்தா தான் அவங்களோட பிரச்சனைங்கிறது குறையும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா, இல்ல விநாயகர் பக்கத்துல இருக்கிற அரச மரத்தடி விநாயகர நீங்க சுத்தி வாங்க. உங்களோட பிரச்சனை குறையும். அதுக்காண்டி சனி 7 சனி இப்ப புடிச்சுட்டாரு. 7 சனி எனக்கு ஆரம்பமாயிருச்சு. இதனால வந்து இனி நான் கஷ்டம் தான் படுவேன் அப்படிங்கிற மாரி, இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான, பிற்போக்குத்தனமான வாதம். என்ன அப்படின்னாக்கா, சனீஸ்வரங்கிறவர் வந்து ஒரு நீதி, நேர்மைக்கான அதிதேவதை. இப்போ அவரு வந்து நீ கரெக்ட்டா இருந்தீன்னா, உனக்கு என்ன பலன் குடுக்கணுமோ அவர் குடுப்பார். சனிமார் கொடுப்பவர் எவருமே கிடையாது. சனிமார் கெடுப்பவர் எவருமே கிடையாது. அதனால அத புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதனால சனி கண்டிப்பா நல்லத செய்வார். நம்ம நல்ல விதமா நடந்துக்கிட்டா நல்லதா செய்வாரு. அதனால கெடுபலன் அவர் குடுக்க மாட்டார். நம்ம பண்றதெல்லாம் கெட்ட விஷயம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சனி வந்து கெடுத்துட்டார், கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு வாதமும் சரியான வாதம் கிடையாது. கண்டிப்பா. ஆனா ஜோதிடர்கள் அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் சனி வந்து நல்லது தான் செய்வாரு. நம்ம இருக்கிறத பொறுத்து தான் அவர் வந்து நம்மளுக்கு கெட்டது செய்வாருன்னு. ஆனா அதிகப்படியாக கெட்டது செய்றது, அதாவது இந்த மாதிரி கெட்டது செய்றதுன்னு பார்த்தா, ராகு, கேது அப்படின்னு குறிப்பிடுறாங்களே, அது உண்மைதானா? மாந்திரீகத்துல எந்த மாதிரியா அத எடுத்துக்கலாம்? இல்ல ராகுவ பொறுத்தவரைக்கும் கொடுத்து கெடுப்பார் அப்படிம்பாங்க. கேதுவ பொறுத்தவரைக்கும் ஞானத்த கொடுப்பாரும்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். அவங்களுக்கான தனித்திறமை, தனி ஒரு வழின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ அதான் பொதுவா பார்த்தீங்கன்னா, எந்த நட்சத்திரமும், எந்த தசாபுத்தியும் யாரையும் கெடுக்கிறதுக்கோ, கொடுக்கிறதுக்கோ இங்க எதுவுமே கிடையாது. நம்ம நடந்துக்கிற நம்மளோட வாழ்வியல்ல நமக்கு ஏன் ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்மளோட தேவையும், நம்மளோட ஆசையும், நம்மளோட நோக்கங்களும்
சரியா அதுதான் வந்து நமக்கு வந்து பிரச்சனைக்கு முதல் விதையே. அங்கிருந்து தான் நம்மளோட பிரச்சனையே ஆரம்பமாகுது. இதை நமக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற நட்சத்திரங்களையோ இல்லை இந்த ராகு கேது நம்ம நொந்துக்கிறோம்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ராகு கேது வந்து எல்லாம் எப்பவுமே கெடுபலன்னு தான் கொடுப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ ராகு திசா புத்தி நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களும் அவருக்கு கிடைக்கும். அப்போ உனக்கு ஏன் கொடுத்து கெடுக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் நல்ல ஒரு அவனுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கொடுப்பாரு. அப்போ அந்த நேரத்துல ஒரு மிதப்பும் ஒரு திமிரும் வரும் இல்லையா? அப்போ நீ சரியான வழியில நீ போனீன்னா தப்பிச்ச உன்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீ எங்க அதை மீறி தவறான ஒரு பாதையை தொட்டினா தான் இங்க எவ்வளவு கொடுத்தாரோ உன்னை கோடீஸ்வரனை உயர்த்தி வச்சாலும் அங்க இருந்து தெருவு கொண்டு வந்து நிறுத்தி அசிங்க அவமானங்கள் கொடுத்து தெருவில் நிறுத்திடுவார். இதுதான் பிரச்சனை. இப்ப இதை நம்ம புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில நடந்துகிட்டாக்கா சரி. அதுக்காண்டி அந்த ராகதசம் வந்த உடனே உனக்கு சனீஸ்வரன் இவர் ராகு பகவான் கொடுத்து உன்னை கெடுத்துருவாரு. கேது வந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். கண்டிப்பா கேது வந்து ஞானத்தை தான் கொடுப்பாரு. அவரை ஒண்ணு ஞானம் கிடைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? அப்ப பட்டுதான் புத்தி ஒரு மண்டலம். நம்ம சரியா இருந்தா எந்த நவகிரகங்களும் நமக்கு கெடுபலன் கொடுப்பதே கிடையாது. நம்மளோட நோக்கமும் நம்மளோட எண்ணமும் சரியா இருந்தா, நம்மளோட செயலும் சரியா இருந்தா, நம்மளோட வாழ்க்கை சிறப்பாத்தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப மக்களுடைய அதிகப்படியான கேள்வி என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய எண்ணமும் செயலும் சரியா இருந்தா நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்க சொன்னது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 90% உண்மைதான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து யாரு கெட்டது செய்றாங்களோ, யாரு ஒருத்தவங்கள கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த காலகட்டத்துல வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் நல்லா இருக்காங்க. அத வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல இது அப்படி ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மனதுல இருக்கு. ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. யாரு கெடுதல் பண்றானோ, யார் கொள்ளை அடிக்கிறானோ, யாரு என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றான், இவனோட குடும்பம் நல்லா இருக்கு, அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கு, கோடீஸ்வரனா வாழ்றான், மாட மாளிகை கட்டி சந்தோஷமா வாழ்றான். நீங்க இது சாமானியன் இதுல இருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு பிம்பம் தெரியுது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற வலி, வேதனை, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியும். நான் ஒரு மாந்திரிகரை நான் வந்து தினம் தினம் ஒவ்வொருத்தரை பார்த்திருக்கேன். இப்ப கூட இடையில வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு அமைச்சர். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்துல அவரோட பையன் தவறிட்டாரு. இன்னொன்னு அவரோட ஒரு பெண் பிள்ளை வந்து மூல வளர்ச்சி இல்லாம இருக்கு. ஆனா கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காரு. நல்ல அதிகாரத்துல இருக்காரு. ஆனா இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி எத்தனையோ தொழிலதிபர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. சில பேர் வந்து நான் சொத்த ஒரு சிலர் வந்து துரோகம் பண்ணி நாம வாங்கிட்டோம். என்ன பண்ணுனாலும் அதுக்கு உண்டான பலன் இப்போ யாரை நம்ப வச்சு நம்ம கழுத்த இருக்கிறோம், இல்லைன்னா யாரை நம்ப வச்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணோம், இல்ல அடுத்தவங்களோட நம்ம கண்ணீருக்கு பாரமா இருக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு உண்டான அந்த கர்ம வினைங்கிறது ஊழ்வினைங்கிறது நம்ம அறுவடை. இப்போ முதல்ல சொல்லுவாங்க அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். கிடையவே கிடையாது. இன்னைக்கு தெய்வம் தான் உடனுக்குடன் உனக்கு உண்டான தண்டனையை கொடுத்துட்டே இருக்கு. அதனால வந்து நம்ம உடனே இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு நாளைக்கு நம்ம பல பேர் இப்போ சமீபத்துல நீங்க பேப்பர்லயே கூட பார்த்துருக்கலாம். சென்னையில ஒரு பிரபல தொழிலதிபர். அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அவரு ஆனா ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தாரு. வந்து என்னோட டிவோட்டீஸ் தான். அடிமட்டத்துல இருந்து வந்து சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு அந்த பணம் கொடுக்குற அந்த புகழும் போதையும் வந்து ஒரு சில தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சார். நான் என்கிட்ட சொல்லுவாரு, என்னோட குழந்தைகளுக்கு 7 ஜென்மத்துக்கு உண்டான இது தலைமுறைக்கு உண்டான சொத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன். இனி ஒரு குறையும் இல்லை சாமி அப்படின்னு அடிக்கடி பண்ணுவாரு. ஒரு சில அவர் போற பாதையை நான் அடிக்கடி நான் சுட்டு காட்டுவேன். இது வேண்டாம் அப்படின்னா இதுக்கு என்ன இதுக்கு பரிகாரமா என்ன பண்ணுவாரு? திருவண்ணாமலையில போய் அன்னதானம் போடுறது, அதை பண்றது, இதை பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா அவரோட பையன் வந்து ஆக்சிடென்ட்ல தவறிட்டாப்ல. இப்போ வந்து ஒரு குழம்பினாரு. என்னன்னா என்ன சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? இதோட முடிஞ்சு போச்சு. நீ அதெல்லாம் வந்து நான் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதுறேன், இல்ல அதை பண்றது, இதை பண்றேன்னு. என்ன நம்ம சம்பாதிச்சு இத்தனை கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை இனி அவரோட வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். எல்லாத்தையும் இழந்துட்ட நீ எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கு. என்னதான் நம்ம அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போறோம். அவங்க நல்லா இருக்காங்க, இவன் அநியாயம் பண்ணவன் நல்லா இருக்காங்க. அவனுக்குள்ள 1000 பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பா அதாவது நம்ம நம்ம பண்ணுன பிரச்சனை இல்ல யார் யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா கடவுள் ஒரு நாள் கருவறுப்பான். அதுல எந்த மாற்று கருத்து உங்களோட வாழ்க்கையை சரியான பாதையில போங்க. வராகிய நம்புங்க. அவங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்றாங்களா அவளை நம்புங்க. அவளுக்கு அவளை தினம் தினம் கும்பிடுங்க. உங்களோட வாழ்க்கைங்கிறது சுவிஷமா இருக்கும். 2024ல திரையுலகத்துல வந்து நெறைய பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சாமானியர் மக்களுக்கும் அதிகப்படியான டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல வந்து அதிகப்படியான வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து டிவோர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு? அதற்கு என்னதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இப்ப சமீபத்துல ஒரு இந்த மாசத்துல தான் நம்ம அந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து நான் பார்த்தேன். எனக்கு வக்கீல் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சொல்லுவாங்க இந்த குடும்ப நல கோர்ட்ல
இத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. அதுவும் இந்த 2K கிட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் கேட் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது இப்போ சமீபத்துல தந்தி பேப்பர்ல கூட 33,000 கேஸ் வந்து பதிவாயிருக்கு, வழக்குகள் தேக்கமாயிருக்கு, 3 மடங்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதுல என்ன அதிசயம் இருக்கு? இன்னும் ஒரு 5 வருடம், இப்ப 33,000ங்கிற வழக்குங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருடம், அதிகபட்சம் ஒரு 10 வருடத்துக்குள்ள இது 1,00,000 ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்? இப்ப இந்த விவாகரத்துக்கு, இந்த டைவர்ஸ்க்காக போய் நிக்கிறாங்களே, இவ்வளவு தூரத்துக்கு என்ன பிரச்சனை அப்படி? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, எல்லாத்துக்கும் இப்ப மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தாக்கா, வாய் தான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறது தான் புரிந்துணர்வு இல்லாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலுமே சண்டை. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு ஒரு சின்ன விஷயம் அது தீப்பொறியாகி ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 2 பேருமே இதே சென்னையில தான். நல்ல கப்புள்ஸு. கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கைய துவக்குறாங்க. ஆனா அடிக்கடி 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துட்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தைங்கிறது அவங்க 2 பேரும். ஆனா 2 பேருமே நல்ல நல்ல பேர். அந்த இங்க சென்னையில அப்படி ஒரு புள்ளைய பார்க்கவே முடியாது. எனக்கு அவங்க 2 பேருமே நல்ல டிவோட்டீஸ் எனக்கு தெரியும். அப்படி ஒரு புள்ளைய நான் பார்த்ததில்ல. அவ்வளோ அருமையான புள்ள. என்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்க பிரிச்சு வச்சுன்னா, ஏன் இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த புரிதல் இல்லாதது தான். ஆ இவங்க அவனோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. "சாப்பிட்டியா? என்ன பண்ற?" அப்படின்ட்டு. ஆ அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் உங்களுக்குள்ள சண்டை இருக்கு. ஆ இவன் திரும்ப அதுக்கு மெசேஜ் அனுப்புறான். "உனக்கு பந்த பசங்கலாம் இருக்காடி, நீ ஒரு ஜடம்லடி, உனக்கு இதெல்லாம் தோணுமா?" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புனான். அடுத்த 2ஆவது நிமிஷம் அன்னைக்கே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அந்த பையன் வந்திருந்தான். அப்போ அந்த பிரச்சனை ஓடிட்டும் வந்தபோது என்னன்னா, உடனே அந்த பொண்ணு திரும்ப இவன கூப்பிட்டு பேசாத வார்த்தையில இந்த தமிழ்ல எப்படி ஒரு கொச்சை வார்த்தையெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு பேசி, அவங்க குடும்பத்த பேசி, எல்லாத்தையும் பேசி, அந்த ஒரு நிமிஷத்துல கலவரம் ஆயிடுச்சு. ஏன் திட்டுது, எதுக்கு திட்டுதுன்னு இவனுக்கு தெரியல. கண்டபடி பேசிட்டு, அப்புறம் இவன் என்ன சொன்னான், "இனிமே எனக்கு இவ வேண்டவே வேண்டாம். வாழ்க்கையில எந்த காலத்துலயும் வேண்டவே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏன் பேசுன, எதுக்கு பேசுன கண்டபடி திட்டிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னடா என்ன பிரச்சனை? அதுக்குள்ள இவ்வளோ என்ன பிரச்சனை? அப்படின்னாக்கா, அப்புறம் இவன் அந்த மெசேஜ் அனுப்புனது தான் பிரச்சனை. என்னடா என்ன பண்ணுனா, அப்ப அந்த மெசேஜ் என்கிட்ட சொன்னாப்ல, "இது மாரி உனக்கு இதெல்லாம் புரியுமா? நீ ஒரு ஜடம்ல" அப்படின்னு சொன்னான். இந்த இந்த வார்த்தைய அந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கிச்சுன்னா, நீ ஒரு ஜடம்னு சொன்னா நீ ஒரு ஐட்டம்னு படிச்சிருச்சு. இது ஒண்ணுதான். இது என்னடா அனுப்பியிருக்கேன்னு கேட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவன் மறுபடியும் மெசேஜ் அனுப்புறான். இத வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டயாவது குடுத்து விட கேளு. அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல டார்லிங் சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ். அவன் என்ன சொல்றான், இனிமே எனக்கு வேண்டாம், காலத்துக்கு வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட நான் விளக்கம் சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பேசுவேன். விளக்கம் சொல்லியே வாழ முடியாது. 2 பேருமே இந்த ஒண்ணும் இல்ல. நல்ல கப்புள்ஸ் வாழ வேண்டியவங்க. உங்களோட திமிர்த்தனம், அந்த பிடிவாதத்தால என்ன பேசுறேங்கிற ஒரு அ புரிதல் இல்லாதது. உட்கார்ந்து பேசினா முடிய போகுது. நீங்க பல பேரோட பிரச்சனைய பார்த்தீங்கன்னாக்கா, உட்கார்ந்து பேசினா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிரும். அது யாருமே அதுக்கு நேரம் குடுக்கறது கிடையாது. அப்புறம் இன்னைக்கு அது இல்லாம, இந்த செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டெக்னாலஜிங்கிறது பல குடும்பத்துக்கு பிரிச்சிருச்சு. சந்தேகங்கிற ஒரு அந்த தீங்கிறது பல குடும்பத்த அழிச்சிருச்சு. இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னாக்கா, கண்டிப்பா நான் சொன்னது இந்த 5 வருஷத்துல வந்து இது வந்து பெருமை கிடையாது. நம்ம வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. இப்படியே போனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, குழந்தைகள் அதாவது எதிர்காலத்துல வர குழந்தைகளுக்கு வந்து ஒண்ணு அப்பாவோட அரவணைப்பு இருக்காது, இல்லைன்னா அம்மாவோட அரவணைப்பு இருக்காது. இதுதான் இருக்கும். நாளைக்கு அது செப்பரேட்டா அது வாழ பழகிக்கும். அவங்களுக்கு அந்த அப்பா தாய் தந்தையர் ஒண்ணா இருந்து வளர்த்தாங்கிற அந்த ஒரு இது இல்லாம, இவங்களோட அதாவது பெத்தவங்க பண்ற ஒரு அந்த திமிர்த்தனத்திலயும், பிடிவாதத்திலயும் இவங்க பண்ற ஒரு காரியம் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த தாய் தந்தைங்கிற பாசம் இல்லாம, நாளைக்கு அதுங்க எப்படி இருக்கும்? அதுங்களோட வாழ்க்கை தற்குறியா போய் நாளைக்கு கேள்விக்குறியா தான் நிக்கும். அத யோசிச்சாங்கன்னாவே பல பேர் வந்து இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ அதிகப்படியா வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்டின்னாலே, பெண்கள் தான் அதற்கு வந்து காரணம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அது உண்மைதானா? ஒரு பொண்ணால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்ன்றது காலங்காலமா இருந்துட்டு வர ஒரு விஷயம். இது உண்மைதானா? இப்போ நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நான் என்னைக்குமே பெண்களுக்கு ஆதரவா பேசுறேன். இந்த விஷயத்துல நான் கருத்து சொன்னேன்னா வந்து, என்னடா பெண்ணுக்கு எதிரா சொல்ற மாரி இருக்கும். இப்போ நீங்க பல விதத்துல நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தாக்கா, பெண் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். உண்மதான். ஆனா, இங்க அந்த அந்த பாதிப்புங்கிறது எங்கருந்து வருதுன்னா, ஒரு பெண்ணால தான்.
இப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில நான் சொல்றது இந்த குடும்ப வாழ்க்கையில தான் சொல்றேன். கணவன் மனைவி வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையிலேயே ஒரு பிரச்சனை வருதுன்னா, எனக்கு பொதுவா என்னன்னா ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனநிலை இருக்கு. ஆனா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டாக்கா, ஒரு கணவன் மனைவி அந்த அவங்க தாம்பத்திய வாழ்க்கைன்னு எடுத்துட்டாக்கா, ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுக்கு எதிரியா இருக்கா. கண்டிப்பா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, என்னைய சந்திக்க வரவங்க நிறைய பேர் என்னன்னா, இந்த வர இப்போ நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒரு டிவோர்ஸ் வந்திருந்தாங்க என்னோட அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, அந்த பையன் தங்கமான பையன். அவங்க மாமியார் தங்கமானது. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, வேண்டாம் எனக்கு செப்பரேட்டா நான் இருக்கணும். நான் பார்த்துக்க முடியாது. இல்லைன்னா என் குழந்தைய தூக்கிட்டு நான் போய் இருக்கேன் அப்படிங்குது. அவங்க குடும்பம் நல்ல நல்ல ஃபேமிலி தான். இன்னும் குறை சொல்றதுக்கு இல்ல. அந்த அம்மா மாமியார் என்ன சொல்லுது, இல்ல நான் நான் வேணா வெளியில போய் இருந்துக்கிறேன். இல்ல நான் வெளியில எங்கேயோ கோயில் குளம்னு நான் போய் இருந்துக்கிறேன். நீங்க ஒண்ணா இருங்க அப்படிங்குது. அது அந்த பையனுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒரு பெத்து வளர்த்த ஒரு பையனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னன்னா இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து பெண்ணை பெற்றவங்க என்ன சொல்றாங்க, நீ முதல்ல தனி கொடுத்துட்டு போயிரு, நீ தனியா இரு. ஏன் நல்லா இருக்க முடியாதா? இதே இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பெண் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி கணவர் வந்து அஹ், அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு, எனக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை, அங்க போனா சண்டை சட்டு சண்டையாவே இருக்கும் எங்க வீட்டுக்கு வர்றது. நான் சொன்னேன், நீ போ, சண்டையே நடக்காது, நீ போயிரு அப்படின்னு. இவங்க போனாங்க, எந்த ஒரு சண்டையும் இல்லை. அவங்க மாமியா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வர்றதை பத்தி அது பிரச்சனையா இருந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிறது, நம்ம போனா சண்டை போடுவாங்களோ, அதை பண்ணுவாங்களோ, இதை பண்ணுவாங்களோ. நீ அன்பை காட்டினா அன்பை காட்ட போறாங்க. நீ கண்ணாடி முன்னாடி என்ன காட்டுறோமோ அதுதானே நடக்க போகுது. அதுக்காண்டி வந்து எல்லாரும் ஆம்பளைங்களும் சரியா இருக்காங்களா? அதுவும் கிடையாது. இங்க என்னன்னா ஒரு பெண்ணை வச்சுதான் எந்த ஒரு இதுவுமே நம்ம தாய் வழி சமூகம் தானே. அதை இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் பெண்ணை சுத்தி தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒரு தகாத உறவு ஒண்ணு வருதுன்னா அது வேற இப்போ நிறைய பேர் பார்ப்போம். பார்த்தாக்கா இவங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். தெரிஞ்சும் அவங்க கூட தான் இல்ல நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் அந்த மாதிரியான விஷயத்த செய்ய மாட்டேன்னு ஓப்பனாவே சொல்லுவேன். இருந்தும் அவங்க இல்லைன்னா வேற ஒருத்தர் தேடி போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? நாளைக்கு டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துல நிற்கும். நாளைக்கு அந்த குடும்பங்கிற ஒரு வாழ்க்கை கெட்டு போகும். இன்னைக்கு பல விஷயங்கள் பல குடும்பங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் கெட்டு இப்ப அந்த கோர்ட்டு படி ஏறி நிற்க வேண்டியதா இருக்கு. பிரச்சனைக்கு மூல காரணம் இங்க பெண்கள் தான். பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தாக்கா ஆண்கள் நிறைய பேர். பாத்தீங்கன்னாக்கா ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவன் எதுக்காக அணுகுறான், இல்ல எதுக்காக போடுறான் அப்படின்னாக்கா தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட பெண்டாட்டிங்க, தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றான். சில பேர் வந்து தன்னோட பிள்ளைய பார்க்க முடியலன்ட்டு ஆதங்கத்துல இந்த இப்ப கூட மெரினால ஒரு இது கூட வந்துச்சு. அந்த வேதனை என்னங்கிறது இங்க புரிஞ்சாவே நல்லா இருக்கும். இன்னொன்னு இப்ப இந்த தோஷத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். இந்த குழந்தைய வந்து அதாவது தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நான் காட்ட மாட்டேன்னு கொண்டு வச்சுட்டு, நானே என் குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து ஒண்ணு தந்தை மாதிரி ஏதாவது அயக்கத்தனம் பண்ணியிருப்பான், அவங்களுக்கு வேண்டாத கெடுதல் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அதை நம்ம வரவேற்கணும். அதை சிலர் வீண் பிடிவாதத்துக்காக அந்த குழந்தைய காட்ட மாட்டேன்னு கொண்டு போய் வச்சுட்டு சில பேர் வளர்க்குறாங்க, நான் வளர்த்து ஆளாக்குறேன்ட்டு. ஆனா அவங்களோட நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த குழந்தையும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எனக்கு தெரிஞ்ச வந்து 11 பேர் வந்துட்டாங்க. 11 பேர் நிற்கிறதுக்காக இருக்கிறாங்க. இன்னைக்கு வளர்த்து என்ன பிரயோஜனம்? இத்தனைக்கும் ஒரு அனாதை ஆசிரமத்துல எடுத்து வளர்த்த குழந்தை கூட இன்னைக்கு அவன் வந்து அம்மா வேண்டாம் அந்த சொத்தை வாங்கிட்டு இன்னைக்கு பரிதி வைக்க விட்டுருச்சு. இப்போ இப்படி இருக்கு. அதனால எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுத்தா இது நான் சொல்ல போனா ஆதங்கத்தை நிறைய கொட்டலாம். அது யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அதாவது அவங்கள வந்து குறை கூறுற மாதிரி இருக்கும். புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது. இங்க என்னன்னா பல பேர் வந்து விவாதம் பண்ணியே பலரோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? இல்லைன்னா அவன் என்ன சொல்றாங்கிறது, இல்ல அந்த அவனோட மனைவி என்ன சொல்றாங்கிறது இங்க புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இப்போ எல்லாரும் உடனே போய் டைவர்ஸ் கேட்டு போய் நிக்க போறது கிடையாது. நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். இல்ல பேச ஒரே வீட்ல இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. இப்ப அந்த நேரத்திலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்துட்டாக்கா, இந்த டைவர்ஸ்ங்கிற ஒரு விஷயமே நடக்க போறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி இப்ப மந்திராலயத்துல இப்ப என்னை தேடி வருவாங்க. நான் ஒரு 2டே பொருள் குடுப்பேன். காலத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அதாவது அடிமைன்னா அன்புக்கு அடிமையா இருப்பாங்க. நம்ம சொல் பேச்சு கேட்டு, ஒரு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிரிவே இருக்காது. இந்த மாரி அதாவது
நீங்க ஒண்ணா இருந்து பயணிக்கிற காலத்திலேயே உங்களோட பிரிவு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல உங்களோட எதிர்கால சந்ததிகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கண்டிப்பா 2025ல அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் அதையும் சொல்லியிருக்கீங்க. மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய கருத்துக்கும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.